ஆனால் பைசா இல்லை. ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக் இதுதான். அது என்ன ஓஓடிடி, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் தூரம் நனைஞ்சிட்டே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோ விளாக் பண்ணுறோம்ல, உங்களுக்கு எதுவும் காட்ட முடியல. ஹாய், ஹலோ, வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் ட்விட்டர். நான் உங்கள் நிவாஸ் பேசுகிறேன். ஸோ ஒரு 110 நாள் கழித்து, ஒரு 3.5 மாதம் கழித்து மறுபடியும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக் பண்ண போகிறோம். ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக் இதுதான். எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வேலூருக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வேலூரில் ஒரு நாள் வேலூர் ஃபோர்ட்டை சுற்றி பார்த்துட்டு வர்றது தான் இன்றைக்கி பிளானு. ஸோ வண்டி வந்து ஆசாத்தோட வண்டி தான் எடுத்துகிட்டு போகிறோம், பல்சர் N160. அப்புறம் ஹெல்மெட்டும் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வாங்கிட்டு போகிறோம். ஏன்னா நம்மளோட கியர்ஸு வண்டி எல்லாமே வந்து திருநெல்வேலியில் நிற்கிதுல்ல. ஸோ அதை வேறு போய் எடுத்துகிட்டு வரணும் அடுத்த மாதம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுங்க, வீடியோ அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன் நான். இன்ட்ரோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் இன்ட்ரோ பார்த்துட்டு வரதுக்குள்ள நானும் ஒரு 30 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிட்டேன் வண்டியை. இப்போ எங்கே இருக்கிறோன்னா, கரெக்டாக இருங்காட்டுக்கோட்டை கிட்டே போய்கிட்டு இருக்கோம். அதாவது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஒரு ஸ்பீட் எடுக்கலான்னா முடிய மாட்டேங்குது. ஒரு 80 டச் பண்ணால் மறுபடியும் வண்டி அப்படியே ஸ்லோ டவுன் பண்ண வேண்டியதாகிடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பேட்ச் ஒர்க் தான், வேறு என்ன பேட்ச் ஒர்க்கா. ஜில்லுன்னு வேறு காற்றடிக்குது, மழை பெய்கிற மாதிரி வேறு ஸ்மெல் அடிக்குது. மழை வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நான் உங்களுக்கு போக அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணுறேன். எங்கன்னா பிரேக் எடுத்தோன்னா கூட, ஏன்னா நம்மக்கிட்ட கேமராவில் ஹெல்மெட்டில் வந்து கேமரா மவுண்ட் இல்லை. பின்னாடி உட்காந்துருக்கவர் தான் பிடிச்சிக்கிட்டே வராரு கேமராவை. அதுவும் ஆங்கிள் எப்படி வச்சுருக்காரு தெரில. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே போக நான் உங்களுக்கு விலாகை கண்டினியூ பண்ணுறேன். வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கோம்னு சரியாக தெரில எனக்கு. ஆனால் ஒரு இடத்துல இருந்து காஃபி சாப்பிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போகணும். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போகணும். போயிட்டு அவ்வளோதான். இந்த ஒரு பிரேக் தான். ஏன்னா பைசா இல்லை. ஸோ போகிற வழியில் எதனா இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கிடச்சிச்சு. ஆனால் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ண முடியாததுனால உங்களுக்கு எதுவும் காட்ட முடியல. போக நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து ரிசப்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் தான் வேலூர் ஃபோர்ட்டுக்கு வந்து போகிறதா பிளான் பண்ணியிருக்கேன் நான். வேலூர் ஃபோர்ட்டுக்கு போகிறோமா? போக மாட்டேன்னு சொன்னேன். சர்ப்ரைஸ் எல்லாமே ரைட்ரா. சர்ப்ரைஸ் இல்லாட்டினா தான் நம்ம எப்போவுமே சர்ப்ரைஸ் பண்ணுறது தானே நம்மளுக்கு வழக்கமே. அதனால் சர்ப்ரைஸ் நல்லா இருக்குது. இந்த இடமும் அப்படியே காட்டேன். நல்லா இருக்கு. ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணலான்னு சொல்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடுவோம். சூப்பராக இருக்குது. ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது. அப்படியே நம்ம வண்டியை பாருங்களேன், எப்படி நிற்கிற பாருங்களேன், செம்மையாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து போக விலாக் கண்டினியூ பண்ணுறேன். கண்டினியூ பண்ண முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா மண்டபத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம மலையில் மாட்டிக்கிட்டோம். அதனால் ஓரமாக ஒரு டீ கடையில் நின்றுட்டோம். மலையில் நடந்துட்டு நம்ம ரிசப்ஷன் அட்டன் பண்ண முடியாது. நான் பேசுகிறேன், உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. ஸோ மழை கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ரைடை கண்டினியூ பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து குடியாத்தம் போகிறதுக்கு. 80 இருக்குன்னு. ஸோ போகிற வழியில் வேறு எதனா அப்டேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மழை வந்து லைட்டாக விட்டுருச்சு. ஸோ இப்போவே கிளம்பலான்னு பிளான் பண்ணுறோம். கொஞ்சம் தூரம் நனைஞ்சிட்டே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைனா நம்ம டைமுக்கு போய் சேர முடியாது. ஸோ இப்போ வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். பேக் டு த விலாக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக குடியாத்தம், வேலூர் தாண்டி குடியாத்தம் பக்கத்தில் இருக்கிறோம். லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. நல்லா ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட் வேறு.
ரெண்டு பக்கம் நல்லா பச்சை பசேல்னு. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு ரைடு வந்து, இப்படி ஒரு ட்ரைவ் போய் செம்ம ஃபீல் குட் வைப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் கழித்து மோட்டோ விளாக் பண்ணுறோம்ல, அதனால் ஒரு மாதிரி நல்லா இருக்குது இந்த வைப்பு. சூப்பராக இருக்குது. அப்படியே ரெண்டு பக்கம் நல்ல பெரிய பெரிய மரமாக டென்ஸாக இருக்குது. அப்படியே நடுவில் இந்த பங்கு மரம்லாம் அழகாக இருக்குது. வாவ், நைட்டில் பார்க்குற இன்னும் சூப்பராக இருக்கும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மண்டபத்துக்கிட்ட போயிட்டு vlog பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக vlog பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குடியாத்தம் வந்துட்டோம், வேலூர் தாண்டி. ஸோ ரூம் வந்து இப்போ செக்இன் பண்ணியாச்சு. செக்இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்கேஜ்மெண்ட் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ ஆசாத் வந்து கீழே பைக்கை போய் கரெக்டாக பார்க்கிங் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிருக்கான். நம்ம வந்து அதுக்கு அவன் போயிட்டு வரதுக்குள்ள ரெஃப்ரெஷ் ஆகிடலாம். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிடலாம். நான் உங்களுக்கு கிளம்புனதுக்கப்புறம் அது என்ன ஓஓடிடி அவுட்ஃபிட் ஆஃப் த டே, அவுட்ஃபிட் ஆஃப் த டே அவன் அவுட்ஃபிட் ஆஃப் த டே. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பாய். நான் vlog எடுக்க போகிறேன் ஆசாத்தே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஓஓடிடி அவுட்ஃபிட் ஆஃப் த டே பார்த்துக்கிட்டிங்களா எப்படி இருக்கான்ட்டு. ஸோ கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க எப்படி இருக்கான்ட்டு. பட்டா அவனுக்கு பொறாமட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் போய் அட்டன் பண்ண போகிறோம். அட்டன் பண்ணிட்டு விழாவை சிறப்பிக்க போகிறோம். 2 நாட்கள் விழாவை சிறப்பித்து விட்டு வந்தேன். ஓ, விழாவை சிறப்பித்தாயா? இப்பொழுது உன் விழா எலும்பை நான் சிறப்பிக்கிறேன். ஸோ இந்த விழா இதோட நான் என் பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலையில் தாலி கட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தெரில கேமரா எடுப்பேன்னு. ஸோ vlog வந்து மறுபடியும் எப்போ கண்டினியூ பண்ணுறேன்னு பார்ப்போம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஜே செம்ம லவுடாக இருக்குது, அதனால் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல எனக்கு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த vlogல நம்ம வந்து வேலூர் ஃபோர்ட் போகிறத கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸ்டே டியூன்ட். பாய்.